வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேதி வந்து 6th February. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்து சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். மார்னிங் எடுத்தவொடனே ஒரு பிரேக் அவுட் இருந்தது. சரி, இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிவட் பாயிண்ட்லேருந்து டவுனில் கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டில் இருந்தது. இந்த இடம் வந்து கரெக்டான இடமா இருக்கும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஆனால் இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்தது. என்னென்னா காலுக்கும் புட்டுக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எடுத்துட்டேன். என்ன ட்ரேட்னா புல்லிஷ் வியூ தான், புல் புட்ஸ் ட்ரேடு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம்ட்டு பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. நம்மளோட 30 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் டார்கெட்டாக வச்சுருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹோப் இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, மார்க்கெட்டை வந்து S1 கிட்ட போகாது, முன்னாடியே வந்து திரும்பவும் சொல்லிவிட்டு. ஆனால் என்னன்னா நிஃப்டியில் S1ஐயும் வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா S1லேருந்து ரிவர்சல் இருந்தது. ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு வந்து ரிவர்சல் இருந்தது. திருப்பி வந்து அதே சப்போர்ட்டையே வந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து அன் பண்ண பார்த்தது. போன சார்ட்டில் தப்பிச்சோம். ஆனால் இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. அதனால் வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தேன். சரி, ஓகே, இனிமேல் வந்து திருப்பி வந்து ஒரு புல்லிஷ் வியூ வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அது வந்து இந்த வாட்டி வந்து அந்த புல்லிஷ் இது சூப்பர் டென்னை வந்து கட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து செகண்ட் ட்ரேட் வந்து எடுக்கிறது வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும். அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சான்ஸே வந்து கிடைக்கவே இல்லை எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். அதுக்கப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. இதில் என்ன விஷயம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஏல வந்து பார்த்திங்கன்னா 23,700 தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதாவது இந்த கரண்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதுக்கப்புறம்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 30th வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,700 வந்து ஓஏ இல்லை. சரி, அதனால் வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்ச உடனே ஒரு ரேலி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ரேலி எப்போ இருந்ததுன்னா ஒரு 315க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் அப்போ அந்த டைமில் வந்து ப்ரீமியம்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஷூட் ஆகாது, ப்ரீமியம் டிகே தான் ஆகும். அதனால் வந்து ட்ரேடை வந்து நான் எடுக்கலை. இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். பை பை.